திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி தேரோட்டத்தை காண வந்த பக்தர்கள் மீண்டும் சொந்த ஊர் செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் ஏராளமான பக்தர்கள் பேருந்து நிலையத்தில் மணிக்கணக்கில் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அஜித்குமார், விவரங்கள். வணக்கம். அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டமானது இன்று காலை நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தினை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணமாக தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். இந்த நிலையில் தேரோட்டம் முடிந்த பின்பு திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்தில் தங்களது ஊருக்கு திரும்பி செல்வதற்காக பக்தர்கள் காத்திருக்கின்றனர். போதிய பேருந்து வசதிகள் குறைவாக உள்ளதால் பக்தர்கள் நீண்ட நேரமாக பேருந்து நிலையத்திலே காத்து வருகின்றனர். சிறப்பு பேருந்துகள் தேரோட்டத்தினை முன்னிட்டு இயக்கப்படும் என்று தெரிவித்திருந்தும் சிறப்பு பேருந்துகள் போதிய அளவில் இயக்கப்படவில்லை. குறிப்பாக நாள்தோறும் இயக்கக்கூடிய பேருந்துகளான நாகர்கோவில் வழித்தடத்தில் இயங்கக்கூடிய பல்வேறு பேருந்துகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் அந்த மார்க்கமாக செல்லக்கூடிய பக்தர்கள் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாகவே பேருந்து நிலையத்தில் காத்து வருகின்றனர். இதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெயிலில் காத்திருப்பதால் தங்களது அசம்பாவிதம் ஏற்படும் எனவும் பக்தர்கள் தெரிவித்து வருகின்றனர். தேரோட்டம் முடிந்து ஊர் செல்ல போதிய பேருந்துகள் இல்லாதால் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாகவே காத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.